பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த ஜீவவார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி செப்பானியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், அதில் 3ஆம் அதிகாரம், அதில் 20ஆம் வசனம். செப்பானியா 3:20, அதன் பின்பகுதி, கடைசி பகுதி. நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மாதத்தின் முதல் நாள் ஆகிய என்று வருடத்தின் கடைசி மாதத்துல இருக்கும். 12வது மாதத்தின் முதல் நாள் அன்று கால் எடுத்து வைத்திருக்கிறோம். இந்த தினத்துல தேவன் என்ன சொல்றார் பாருங்க, உங்களை நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று யார் சொல்றார்? கர்த்தர் சொல்லுகிறார் என்று தீர்க்கதரிசி எழுதுகிறார், தீர்க்க தரிசனமாக எழுதியிருக்கிறார். அப்ப நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். நம்ம புதிய ஏற்பாட்டிலிருந்து காலத்துல வாழ்கிற நம்ம, ஆனா பழைய ஏற்பாட்டின் காலத்துல வாழ்ந்த தீர்க்க தரிசனம் மூலமாக நம்ம எப்படி இருக்கணும், எப்படி வைக்கணும், நம்மளோட வாழ்க்கை முறை எப்படி இருக்க வேண்டும் என்பதை தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. முழு வேதம் நமக்காக, முழுக்க நமக்காக தான் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேதம் எழுதப்பட்டதன் அடிப்படை நோக்கம் என்னவென்றால், நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன். இதுதான் வேதத்தின் அடிப்படை. நம்ம கீர்த்தி புகழ்ச்சியமாக இருப்பதுதான் வேதத்தின் அடிப்படை, வேதத்தின் விருப்பம், தேவனின் விருப்பம். அது வேதத்தின் அடிப்படையை எப்படி தெரிந்து கொள்ள முடியும் என்றால், தினமும் நம்ம வேதம் படிக்கும் போது கர்த்தர் நம்மளோட பேசுவார். நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம தேவனிடம் பேசுகிறோம். அதை உணர்ந்து நம்ம செய்யும் போது தேவன் நமக்கு வைத்திருக்கும் புகழ்ச்சியும் கீர்த்தியும் ஆட்டோமேட்டிக்கா நம்மை தேடி வரும், நம்மை தேடி வரும். வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க, ரொம்ப ஆரம்பிக்குது பாருங்களேங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டி கொண்டு வருவேன். எக்காலத்துல நம்ம தேவனை தெரிந்து கொண்ட நேரத்துல சிலுவையில ரத்தம் சிந்தி நம்மளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். நம்முடைய தேவனை அறியாமல் தேவனை விட்டு விலகி போன மக்களாக இருந்த நம்மளை இயேசு கிறிஸ்து பூமியில உலாவி நடமாடி நமக்காக ரத்தம் சிந்தி நமக்காக அடியில் பட்டு மரித்து, சிலுவையில மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து நமக்காக, அதான் உங்களை கூட்டி கொண்டு வருவேன். சிலுவையில இருந்து அவர் ரத்தம் சிந்தி நம்மளை கூட்டி கொண்டு வந்திருக்கிறார். எதுக்காக கூட்டி வந்திருக்கிறார்? அக்காலத்தை உங்களை சேர்த்துக் கொள்வேன், அவரிடம் சேர்த்துக் கொள்வதற்காக. உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது. அப்ப நம்ம பார்த்து கொண்டிருந்தோம் அந்த காலத்துல. இப்பயும் நம்ம தேவனை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். அம்மா தேவனை தரிசித்துக் கொண்டு இருப்பதுதான் நம்மளோட அழைப்பின் நோக்கமே. தேவனை ஒரு தரம் மூலமா பார்க்கிறோம், இல்லாட்டி வசனங்கள் மூலமாக தேவனை தரிசித்துக் கொண்டு இருக்கிறோம். அப்ப தேவனை தரிசிக்கும் போது என்ன நடக்குது பாருங்க, பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை. அப்ப பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் தேவன் உங்களை தன்னுடைய சொந்த ஜனமாக தேர்ந்தெடுத்துக் கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்டார்? நம்மளை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பதற்காக. இந்த 12ஆவது மாதத்துல எது இந்த 11 மாசத்துல எனக்கு நடக்கல, எது எனக்கு கைவிட்டு போச்சு, இந்த வருஷத்தின் ஆரம்பத்துல எனக்கு அடுத்த வாக்கு தத்தங்கள் எனக்கு கிடைத்த இந்த ஒரு காரியம் இதுவரைக்கும் நடக்கலன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒண்ணுமே கொல்லப்படாதீங்க, தேவ சமூகத்தில் அமர்ந்திருங்க. நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று சொன்ன தகப்பன் நம்மளை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பதற்கு அவங்களுடன் காத்து கொண்டிருக்கிறார். இந்த தினம் அதை கேட்டுக்கொண்டு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாரு, நான் உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைப்பேன். அதை பற்றி கொண்டு நம்ம இந்த மாதத்திலே ஓடுவோம். ஆமென். ஜெபிப்போம். நீங்கள் அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. வாக்கு கொடுத்தவர் நீர் ஆண்டவரே, வாக்கு கொடுத்தவர் கர்த்தர் ஆண்டவரே, கர்த்தராகி நீர் ஆண்டவரே. நீ கொடுத்த வாக்கிலிருந்து மாறாதவர் ஆண்டவரே, மனமான மனிதன் அல்ல ஆண்டவரே. நாங்கள் உங்களுடைய வாக்கை பற்றி கொண்டு பெற்றுக்கொள்ள நீங்கள் அழைப்பதற்காக நன்றி ஆண்டவரே. கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரையும் நீர் கீர்த்தியும் புகழ்ச்சியமாக வைப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. நீங்கள் அவர்கள் எங்கிருந்தாலும் அவர்களை கூட்டிக் கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்ன வாக்குக்காக நன்றி ஆண்டவரே. குடும்பத்தில் உள்ள வாலிப பிள்ளைகளும் ஒரு தெரியுமாப்பா, இந்த வாலிப பருவம் உங்களுக்கு சொந்தமாகும் ஆண்டவரே. வாலிப பருவத்திலே உறுதியாக உண்மை பற்றி கொள்ளணுமா வழியெடுக்குமாப்பா. பிள்ளைகளை குறித்து பெற்றோர் வைத்திருக்கும் திட்டங்களை புரிந்து, ஆசைகளை புரிந்து அதன்படி நடக்க உதவி செய்யும். ஆசீர்வதிக்கும் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.